ஹாய். ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ளவுஸ் எங்கே தைக்கிறதுன்னு வந்து ரொம்ப தேடிட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே தெரியல. ஃபஸ்ட் டைம் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன். நான் வந்து இங்கே ஒரு பிஸ்மி கடை பக்கத்தில் இருக்கு. அங்கே ப்ளவுஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனேன். அதுக்கப்புறம் அங்கே அன்னிங்க வந்து பார்த்தேன். இது வந்து எங்கே இருக்குன்னா, கொளஞ்சியப்பர் காலேஜு போகிற வழியில் இங்கே ஒரு ஸ்ட்ரீட்டு சரோஜினி நாயகர் ஸ்ட்ரீட் அங்கே இருக்குது. நான் வந்து அந்த அக்கா கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டேன், எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. எனக்கு எதுவுமே தெரியல, என்ன பண்ணுறதே தெரியல. அவங்க நிறையா எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் எல்லாமே காமிச்சாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, நிறையா இருந்துச்சு. எது செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி இவ்வளோலாம் இருக்குது. அவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க அவங்க. நான் அவ்வளோ டிசைன்ஸ் எடுத்து நான் ஃபோன்லேயும் காமிச்சாங்க, இது அவங்க கார்டு வச்சுருக்காங்க அதுலேயும் காமிச்சாங்க. இருங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்கன்னு அவ்வளோ பொறுமை அந்த அக்கா கிட்ட. எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து அதுக்கப்புறம் நான் ஒரு டேட் சொல்லியிருந்தேன், 3 days எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு போட்டு பார்க்க சொன்னாங்க, போட்டு பார்த்தேன். 6 வாட்டி போட்டு பார்த்தேன். 6 வாட்டியுமே அந்த அக்கா கிட்ட அவ்வளோ பொறுமை. வந்து அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு வந்து கிட்ட வந்து இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலான்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் எவ்வளோ வெயிட் பண்ணி நான் தச்சுட்டு போகணும்னு நினச்சேனோ அந்த மாதிரி சூப்பராக இருக்குது ஸ்டிச்சிங். கண்டிப்பாக இங்கே வாங்க எல்லோரும். நான் இந்த எம்ப்ராய்டரி டிசைன் வந்து நற்பவி ஃபேஷன் கொளஞ்சியப்பர் காலேஜ் கிட்ட சரோஜினி நாயகர் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது, ஃபஸ்ட்டே இருக்குது. கண்டிப்பாக நல்லாயிருக்கு. இது வந்து இங்கே எல்லோரும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே இருக்குது.